இவரு பணக்காரனா இருக்கிறதுனாலயே அவங்க பொண்டாட்டி இவர் கண்டிப்பா சின்ன வீடு வச்சிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்க கம்பெனில வேலை பார்க்குற எந்த பொம்பளைங்களை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவங்க துணிக்கடையில வேலை பார்க்குற பொண்ணு கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க அதையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பு தப்பான வார்த்தைகளெல்லாம் போட்டு திட்டிடுறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணும் மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அங்க வந்த முதலாளி தான் பொண்டாட்டி பண்ணதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறேன்னு மன்னிப்பும் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய மனுஷன் தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டதால அந்த பொண்ணுக்கும் அவரு மேல ஒன் சைடா லவ் வந்துருது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரோட முதலாளி கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு என் பொண்டாட்டிய நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. இவரும் சரின்னு ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அவரோட பொண்டாட்டிய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதோட நிறுத்தாம ஒரு வீட்டுக்குள்ள யதார்த்தமா போறாரு. அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணையும் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. சொல்ல போனா அந்த பொண்ணு இவர்கிட்ட இருக்க பணத்துக்காக தான் பழகிட்டு இருப்பா. அப்புறம் அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு அவளுக்கு டான்ஸ் கத்துத்தர மாஸ்டரையே கல்யாணமும் பண்ணிக்கிறா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பல கோடி கோடியா சொத்து வச்சிட்டு இருந்த இவரு பெண்ணாசையினால் அழிஞ்சு ரோட்ல பைத்தியக்காரனா பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு.